குமரியில் கனிம வளக்கடத்தலுக்கு தமிழக அரசின் அனுமதியே காரணம் என்று பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரி வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணம் தமிழக அரசு கொடுத்த அனுமதிதான் என்று தெரிவித்தார். மத்திய அரசு நினைத்தாலும் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்வதை நிறுத்த முடியாது என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் கனிம வளங்கள் அதானி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன், அதானி எனக்கு மாமனும் இல்லை மச்சானும் இல்லை என்று தெரிவித்தார். குமரியில் தான் வெற்றி பெற்றால் கனிம வளங்கள் லாரியில் ஏற்றிச் செல்லப்படுவது நிறுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள்ல யார் அந்த துறையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மந்திரின்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்க நினைச்சா சின்ன குவாரியை க்ளோஸ் பண்றாங்களா இல்லையா? போராட்டம் நடத்தவங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. அதானி எனக்கு மாமனா மச்சானா? சார், அதானி ஒரு தனிநபர். மத்திய அரசாங்கத்தை சம்பந்தப்படுத்தாங்க. அவர் ஒரு தொழிலதிபர். இங்க இருக்கக்கூடிய குவாரி பக்கத்து மாவட்டத்தில் உள்ள குவாரி யாருக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரியாதா? யார் அதை நடத்திட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்வதை தடுக்க மத்திய அரசுதான் சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். மாவட்ட நிர்வாகம் கனிம வளம் கொண்டு செல்வதை தடுக்கும் நோக்கில் தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடி தடையாணை வாங்கியதை மனோ தங்கராஜ் சுட்டிக்காட்டினார். ஒரு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படும் கனிம வளங்களை மாநில அரசு தடை விதிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறுகிறது என்றும் அதற்கு காரணம் மத்திய அரசுதான் எனவும் அவர் கூறினார். அதிகாரம் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் கோரக்கூடிய கனிம வளங்களை தடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று நம்முடைய உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதே போல் நீங்க மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்டை நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகாரம் என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய கையில் இருக்கு. அதை சொல்லி தான் இன்றைக்கு நீதிமன்றம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பர்வியூல இல்லைன்னு சொல்லுது. அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவு முட்டாளாக இருந்தால், அறிவை பயன்படுத்தாதவராக இருந்தால், ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியும்னு சொன்னார். நீங்க அதை கேளுங்க.